இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்திலே ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் 40 ஆண்டு காலம் யாராலும் செய்ய முடியாததை 4 ஆண்டு காலத்தில் தாய்மார்களுக்காக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற நன்றி உணர்ச்சியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியாது, எல்லாம் ஏதேதோ பேசுகிறான். எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று பிழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் விடுறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான். நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களாம். நீ யார்ரா, உங்கள் அப்பா யார், உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது. உங்கள் அப்பா யார்? எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆள். ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸில் இருப்பான், பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல் பெண்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். எடப்பாடி முந்தானத்து பேசுகிறார், பெண் போலீஸுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு. எதால் சிரிக்கிறதுனே தெரியல. இவருடைய ஆட்சியில் ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை போய் கிண்டல் பண்ணி மாட்டிக்கிட்டான். உண்டா இல்லையா? ராஜேஷ் என்ற ஒரு டிஜிபி எஸ்பி ஐபிஎஸ் பெண் போலீஸ் அந்த அம்மாக்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணி வழக்கு போட்டு எடப்பாடி போலீஸ் மந்திரியாக இருந்தபோது தான் அந்த படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது சிவகாசியில் ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தது. வெற்றி கொண்டான்னு தான் சொல்லுவார் மேடையில். அந்த சிவலட்சுமி ஜெயலட்சுமி அவர்கள் ஏட்டிலேருந்து எஸ்பி வரல உடலில் மொத்த பேரும் மாட்டான். அப்படியெல்லாம் அநியாயங்கள் உன்னுடைய ஆட்சியிலே நடந்தது. அதை மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எடப்பாடி பதில் பேசுவாரேயானால் அவருக்கு மரியாதையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், கிளறினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது.